மன இறுக்கம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த ஒரு சிறிய கதையை கேளுங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம். எங்கே பார்த்தாலும் பசுமையான வயல்கள், மாலை நேர காற்று, அமைதியான சூழ்நிலை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பம் வாழ்ந்தது. ராமு ஒரு உழைப்பாளியான அப்பா, லட்சுமி அன்பான அம்மா, காவ்யா +2 படிக்கிற ஒரு செல்ல பொண்ணு. பாட்டி மீனாட்சி வாழ்க்கையில் அனுபவம் நிறைந்தவர். காவ்யா மிகவும் நல்ல மாணவி, மிகவும் அமைதியான ஒரு பொண்ணு. ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணும், எக்ஸாம் வந்தால் டென்ஷன் ஆயிடுவா, மார்க்கு குறைஞ்சிருமோங்கிற பயம், வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கவலைப்படுவா. அவளோட மனதில் எப்போவுமே மன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. இது ஆரம்ப நிலையில் மிகவும் பெருசாக தெரியல. ஆனால் நாட்கள் போக போக பிரச்சனை அதிகரித்தது. ஒரு நாள் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. காவ்யா 95% எடுத்திருந்தாலும் அவள் சந்தோஷப்படலை. என் ஃப்ரெண்ட் 97% எடுத்திருக்கா, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஒரே அழுகை. சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்கலை, யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து சிரித்து பேசுகிறதில்ல. இதனால் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அவளோட அம்மா லட்சுமி, நல்ல மார்க் தானம்மா எடுத்திருக்க, இதுக்கு வருந்தாத, நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் காவ்யா கேட்கவே இல்லை. அப்பா ராமுவும் ரொம்ப கவலையோடு இருந்தார். வீட்டிலையும் அமைதி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாள் மாலை நேரத்தில் பாட்டி மீனாட்சி காவ்யாவை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. அவங்க வயலில் நடந்து போகிறாங்க. பாட்டி ஒரு பெரிய கல் எடுத்து காவ்யாட்ட கொடுக்குறாங்க. இதை கையில் பிடிச்சிக்கோ, நான் சொல்கிற வரைக்கும் கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காவ்யாவும் அதை கையில் பிடிச்சிருக்கா. 5 நிமிடம் ஆகுது, சாதாரணமாக தான் பிடிச்சிருக்கா. 10 நிமிடம் ஆகுது, அவளோட முகம் சுளிக்குது, கை வலிக்க ஆரம்பிக்குது. 20 நிமிடம் ஆகுது, எப்படா கல்லை கையிலேருந்து கீழே போடலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது பாட்டி கேட்குறாங்க, கல்லோட எடை அதிகமாயிருச்சா காவ்யா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறா காவ்யா. பாட்டி மெதுவாக சிரிக்கிறாங்க. அப்போ ஏன் கண்ணு வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதை நீண்ட நேரமாக கையில் பிடிச்சிட்டு இருக்கனால பாட்டி அப்படின்னு அவள் சொல்கிறா. மனம் இறுக்கமும் இதே மாதிரி தான் கண்ணு. பிரச்சனை வர்றது சாதாரணம்தான், ஆனால் அதை மனசில் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் கஷ்டம். மார்க்கு குறைஞ்சது பிரச்சனை இல்லை, அதை நினச்சிக்கிட்டே இருக்க பாரு, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காவ்யாவோட மனதில் மாற்றம் வருது. அவளோட நிலைமை அப்போ தான் புரியுது. அந்த நாளில் இருந்து காவ்யா தன்னை மாற்றிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாள். அவள் தன்னோட முயற்சியை மதிக்க ஆரம்பிக்கிறாள். மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதை குறைச்சிக்கிறாள். வீட்டில் எல்லாரிடமும் சந்தோஷமாக பேசி மகிழ்கிறாள். சில மாதங்கள் கழித்து அதே காவ்யா சந்தோஷமாக இருந்தாள். வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திரும்ப வந்தது. வாழ்க்கை உண்மை. மன இறுக்கம் பிரச்சனை அல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு தான் முக்கியம். வாழ்க்கையில் சுமை இல்லாதவர் யாரும் இல்லை. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.